வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம ரவா இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நல்லா சாஃப்டாக டெலிஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு இன்ஸ்டண்ட்டான ரெசிபியும் கூட. ஸோ அந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக இஞ்சி சின்னதாக வெட்டினது, கொஞ்சமாக பச்சை மிளகாய் சின்னதாக வெட்டினது, கொஞ்சமாக கருவேப்பிலை சின்னதாக வெட்டினது சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கலந்து விட்டுருங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயாச்சு. ரவா நல்லா ரோஸ்ட் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதும் இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட பேட்டர் வந்து இப்போ நல்லா திக்காக இருக்குது. ஸோ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு ரவா இட்லி பேட்டர் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி நான் ஒரு இட்லி தட்டு எடுத்திருக்கேன். அதை நெய் இல்லாட்டி எண்ணெய் வச்சு லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொரு கேஷ்யூ நட் வச்சுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ மாவு வச்சு ஒவ்வொரு ஸ்லாட்டையும் ஃபில் பண்ணிடுங்க. ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் தண்ணி சேர்த்துருங்க. இப்போ இந்த இட்லி பிளேட்டை அப்படியே அந்த பேனில் வச்சுருங்க. அதை ஒரு மூடி போட்டும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். 5 நிமிஷம் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட ரவா இட்லி சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. இது ஒரு 2 மினிட்ஸ் ஆற விட்டுருங்க. இப்போ நமக்கு சுவையான ரவா இட்லி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக கொஞ்சமாக தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, குயிக் அண்ட் டெலிஷியஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ரவா இட்லி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.